இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜனகணமன. இது யார் எழுதியிருக்காங்கன்னா ரவீந்திரநாத் டாகோர். இந்தியாவோட நேஷனல் சாங் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்தே மாத்திரம். இதை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இதுல என்ன புதுசு? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இதை ஏன் ஞாபகப்படுத்துற அப்படின்றீங்களா? இதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா, ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கு. என்ன இஷ்யூ பண்ணிருக்குன்னா, நேஷனல் ஆந்தம் முன்னாடி நேஷனல் சாங் இருக்குல்ல வந்தே மாத்திரம், அதை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்தே மாத்திரம் சாங் பாடுறதுக்கும் சில முறைகள் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, அதோட 6 டென்சார்ஸை பாடணும். அதே நேரத்துல அது டைமிங் பாத்தீங்கன்னா 3 minutes and 10 seconds இருக்கணும். அது பாடும்போது நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நின்று அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்குன்னா, வந்தே மாத்திரத்தை கிரியேட் பண்ணி 150th anniversary ஆயிடுச்சு, அதுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி. சில சாங்ஸை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வந்துடும். அது இந்த வந்தே மாத்திரத்துல நான் கேட்டேன்னா எனக்கு இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்மளும் அந்த காலத்துல இருந்திருக்கலாமேன்னு தோணும். எனக்கு அப்படி. உங்களுக்கு எப்படின்ற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.